நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு லெக்சர் அட்டென்ட் பண்ணோம். அதில் இருக்க சீஃப் கெஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்தியாவில் வந்து எத்தனை பெண்களுக்கு மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டிடன்ட் நோ த ஆன்சர், பட் ஷி ஆஸ்க்ட் அஸ் டு கெஸ் பண்ணுங்க, தப்பாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருக்கிற 40 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 2-3 பேர் தான் சொன்னாங்க, இன்க்ளூடிங் மீ. ஐ டிடன்ட் ட்ரை டு கெஸ். ஓகே, ஹலோ, திஸ் இஸ் சரோஜினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். அதுக்கப்புறம் அந்த பர்சன் ஆன்சர் சொன்னோன்னே நான் மனசில் வச்சுட்டு இருந்த நம்பர் தான் அவங்க சொன்னாங்க. ஐ காட் சர்ப்ரைஸ்ட். ஏன், திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ லாட் ஆஃப் சிமிலர் incident happened during my school days and even college. பண்ணுறதுக்கே நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னு தென் ஐ ரிஃப்ளெக்ட். அப்போது யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு தட் பிலீஃப், தட் ஃபியர் ஆஃப் பீயிங் சீன் அஸ் அன் இடியட், ஃபியர் ஆஃப் பீயிங் ராங். ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறதுக்கான ஒரு பயம்னு சொல்லலாம். இப்போ நான் அந்த ஆன்சர் சொல்லி அது தப்பாகிடுச்சு அப்படின்னா அந்த சீஃப் கெஸ்ட்டோ அங்கே இருக்கிறவங்களோ என்னை முட்டாளாக நினச்சிருவாங்களோன்ற ஒரு ஹெசிடேஷன் கூட அதை சொல்லலாம். ஸோ இஃப் யூ பீப்புள் கேன் ஏபிள் டு ரிலேட் வித் திஸ், let me share 3 basic things how we can sort it out. First thing, our thoughts are not facts. நம்ம யோசிக்கிற எல்லா விஷயமும் உண்மையான விஷயங்கள் கிடையாது. ஆக்சுவலாக இப்போது அவங்க என்னை முட்டாளாக நினச்சிருவாங்க, நான் தப்பு பண்ணால் ஒருத்தவங்க என்னை முட்டாளாக நினச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறது என்னுடைய சிந்தனை தானே தவிர அவங்க உண்மையாக அப்படி யோசிக்கிறாங்களான்றது எனக்கு எந்த விதத்துலேயும் தெரியாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி எவிடன்ஸ் டு ப்ரூவ் தட் தே ஆர் ஆல்சோ திங்கிங் மீ அஸ் அ ஃபூல். ஸோ அது ஒரு உண்மையான விஷயமே கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் யோசிக்கிற விஷயம் எல்லாம் உண்மை கிடையாது. செகண்ட் திங் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, வி கேன் மேக் மிஸ்டேக்ஸ். ஓகே, நம்ம ஏன்னா என்னோடய பர்சனலில் நான் சொல்லணுன்னா, எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே வந்துட்டு ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணுன்றதுக்காகவே ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன், இல்லைன்னா கிவ் அப் பண்ணிடுவேன். ஸோ வந்துட்டு மிஸ்டேக்ஸே பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறதே ஒரு இர்ரேஷ்னலான ஒரு தாட். ஸோ ஒரு விஷயத்தை பண்ணும்போது நான் ஒரு மாதிரி பண்ணுவேன், இன்னொரு ஆள் ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்றத பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். யூ கேன் மேக் as many mistakes as possible. Also understand that mistakes will not make me an idiot. ஒரு விஷயம் நான் தவறாக பண்ணுறதுனால மட்டும் ஒட்டுமொத்தமாக அந்த என்னோட மொட்டால் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து சரியான விஷயம் கிடையாது. நம்ம எத்தனையோ தடவை நம்ம ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நம்ம பேரண்ட்டாக இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் தவறுகள் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம மன்னிச்சு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்போம். பட் நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணும்போது அதை வந்து நம்ம பெரிய விஷயமா எக்ஸாஜரேட் பண்ணி பார்க்குறோமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றவங்க பண்ணும்போது அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி, ஏன் நான் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டும் எனக்குள்ளே வந்தது. என்னோட முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ஷன் இஸ் அ மித். நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம அந்த விஷயத்தை பண்ண மாட்டோம். க்ரியேட்டிவிட்டி வரவே வராது. பெர்ஃபெக்ஷனை நோக்கி போகிறத தாண்டி எக்ஸலன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இன்றைக்கி நான் பண்ணதை விட நான் நாளைக்கு எப்படி பெட்டராக பண்ணலாம், நேற்று பண்ணதை விட நான் இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கேனா. ஸோ அந்த ஒரு ரிவ்யூ நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் அஸ் டு பி ரியலிஸ்டிக்காக. நான் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். நேற்று நான் இப்படி பண்ணேன், நான் வீடியோவில் பேசும்போது நேற்று ஸ்லோவாக பேசினேன், இன்றைக்கி கொஞ்சம் பெட்டராக பேசியிருக்கேன். தட் இஸ் ஹவ் ஐ கேன் எக்ஸல். நான் இப்போ இன்றைக்கி பர்ஃபெக்ஷன் பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன்னா இந்த வீடியோ என்னால் பண்ணவே முடியாது. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ something similar, you can also reflect on the same.